வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் பொத்துன்னு அடிச்சு தான் ஓப்பன் பண்ணாங்க. மார்க்கெட் வந்து ஒரே இறக்கமாக இருந்துச்சு. நம்ம இது எல்லா மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட்டு, சைனா மார்க்கெட் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. நம்ம மார்க்கெட் மட்டும் இன்றைக்கி டவுனாக இருந்துச்சு. அது ஏதோ சரியில்லை. ஆனால் நம்ம பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னா, மத்தியானம் திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவரை கொடுக்க ஆரம்பிச்சு. ரெக்கவரை கொடுத்து ஒரு 200 பாயிண்ட் ரெக்கவர் ஏறி கிட்டத்தட்ட ஒரு 106 105 பாயிண்ட்டில் க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் வந்து நெகட்டிவில் வந்து ஒரு ஃப்ளாட் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. டிசிஎஸ்ஸு ஹெச்சிஎலோட ரிசல்ட் இன்றைக்கி வருது. டிசிஎஸ் வந்து கிட்டத்தட்ட நெகட்டிவில் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு, ஹெச்சிஎல் இன்றைக்கி ஓரளவுக்கு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான். இன்ஃபோசிஸில் இன்றைக்கி ஒரு பெரிய செய்தி வந்திருக்கு. அது போக இன்றைக்கி இன்ஃபோசிஸை 1% கீழே அடிச்சிருக்காங்க அந்த செய்தினால். அந்த செய்தி என்னென்னு பார்ப்போம் இருங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்னென்னா எஃப்ஐஎஸ்டிஎஸ் ரிப்போர்ட். எஃப்ஐஐ கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் நெட்டாக 3600 கோடி விற்றுருக்காங்க. டிஐஎஸ் வந்து 5800 கோடி வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் விற்றதுமே மார்க்கெட் இறங்காத காரணம் டிஐஎஸ் வந்து நம்ம பணத்தை நல்லா உள்ளே போட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சைனாவில் இருக்கிற ஷாங்ஜாய் பெஞ்ச்மார்க் வந்து 10 இயர் ஹையை ஹிட் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த 10 இயர் ஹை வந்து இன்னும் ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணவே அவங்களால முடியல. கிட்டத்தட்ட 5900 பாயிண்ட் தான் ஆல் டைம் ஹை. அந்த ஆல் டைம் ஹையை அவங்களால தொடவே முடியல. 4120 பாயிண்டில் இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு அவங்களோட ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து. இந்த சைனா இண்டெக்ஸை பார்க்கச்சிட்டு நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட இந்தியன் இண்டெக்ஸும் இப்படியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. உள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இண்டெக்ஸ் வந்து ஏறவே இல்லை. இந்த மாதிரி இந்தியாவில் நடக்கும் சான்ஸ் வாய்ப்புகள் இருக்குது. இப்போது அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா, ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், க்ரோஸ் அந்த மாதிரி இருக்கிற நிறைய டிமேட் ப்ரோக்கர்ஸோட லாஸ்ட் இயர் சேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து போயிருக்காங்க. அதாவது சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது டிமேட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் வந்து ஜெரோதா வந்து கிட்டத்தட்ட அவங்களோட 2% கஸ்டமர்ஸ் வந்து இழந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. க்ரோ வந்து அதுக்கடுத்து 1.8% இழந்திருக்காங்க. அப்ஸ்டாக்ஸ் வந்து 3-4% ஸ்டாக்ஸ் வந்து பர்சன்ஸ் வந்து இழந்திருக்காங்க. இன்ஃபோசிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இன்ஃபோசிஸை 1% அடித்தாங்க. அது காரணம் என்னென்னா, இன்ஃபோசிஸில் வந்து டைமல்னு ஒருத்தவங்க இருந்திருந்தாங்க. அப்போ வந்து இப்போ வந்து அவங்களோட $150 மில்லியன் ரெவன்யூ வந்து அவங்க மூலமாக தான் இவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க என்னென்னா மொத்தமாக வெளியே போகிறோன்னு சொல்கிறாங்க. இது மூலமாக அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு இன்ஃபோசிஸில் ஒரு 1% கிட்ட ரெவன்யூ வந்து இதனால் அஃபெக்ட் ஆகும் அவங்களுக்கு ஒரு வளர்கிற ப்ராஜெக்டில். அதுக்கடுத்து மாருதி சுசுக்கியில் வந்து இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்துச்சு. மாருதி சுசுக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, 4960 கோடிக்கு வந்து ஒரு லேண்ட் டீல் பார்த்துருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கன்னா குஜராத் ஃபெசிலிட்டியில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடிக்காக லேண்ட் டீல் பார்த்துருக்கேங்கிறாங்க. இது வந்து மாருதி சுசுக்கிக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த 1% இன்ஃபோசிஸில் வந்து இறங்குறது மூலமாக இவங்களுக்கு வந்து 1% ரெவன்யூ இறங்குறதுனா இப்போதைக்கு இந்த நியூஸ் தான் வந்திருக்கு. ஒருவேளை டைமர் வந்து வெளியே போனாங்கன்னா இது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் ஏற்படலாம். அந்த ப்ரெஷர்னால மார்க்கெட்டில் இதை கீழே அடிக்கலாம். அந்த டைமுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருங்க. தேஜஸ் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து Q3 ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேஜஸ் 3 நெட்வொர்க்கை வந்து ஒரு 8-12% வரைக்கும் இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ரெவன்யூ வந்து 88% இறங்கியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேஜஸ் நெட்வொர்க் வந்து இப்போ வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால நிறைய பேசப்படுது. ஏன் தான் தெரியல. இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ப்ராஃபிட் என்னென்னா, இவங்களுக்கு பிஎஸ்என்எல் மூலமாக மட்டும்தான் அவங்களுக்கு பிராண்டுக்கான நெட்வொர்க் அவங்களால எடுத்துக்க முடியுது. வேறு எந்த லோக்கல் கம்பெனிலையும் அவங்கள்ட்ட வேறு எது டீலிங்ஸும் இல்லை. அதனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இந்த கம்பெனியில் என்ட்ரு ஆனதுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுருக்க முடியும். ஏன்னா இந்த கம்பெனி வந்து இப்போதைக்கு நல்லா லாஸ் மட்டும் தான் மேக் பண்ணிகிட்டு இருக்கு. ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட்டாக 197 கோடி லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த இப்போ கம்பெனி வந்து இன்னும் நல்லா இறங்க தான் செய்யும். உங்களுக்கு இதோட உள்ளே போகிறதுக்கான ஐடியா இருந்துச்சுன்னா மட்டும் உள்ளே போங்க. ரிசர்ச் பண்ணிட்டு உங்கள் ரிசர்ச் எடுத்துகிட்டு. ஓலா எலக்ட்ரிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஈவிக்கு மட்டும் ஈவி மட்டும் செய்யாமல் இப்போ வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பேட்டரி அவங்க ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மண்டே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் செய்ய போகிறோன்னு. ஒடிசாவில் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாட்டில். பயோகானில் வந்து இன்றைக்கி என்ன அப்டேட் வந்துச்சுன்னா, பயோகான் வந்து USFDA அப்ரூவல் வாங்கிட்டாங்க. எதுக்குன்னா, அவங்க வந்து ஒரு எவரால்மஸ் டேப்லெட்டுங்கிற ஒரு டேப்லெட்டுக்காக அவங்களுக்கு வாங்கியிருந்தாங்க. இது மூலமாக ஸ்டாக் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஏறி இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ட்ரக்ஸ் மார்க்கெட்டில் இம்ப்ரூவ் பண்ணி அவங்க வந்து டைவர்சிஃபை பண்ண பார்க்குறாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி நியூஸ்க்காக வெயிட் பண்ண தேவையில்லை. பயோகான் வந்து எப்படின்னா ஒரு நல்ல கம்பெனி தான். ஆனால் அதோட வேல்யூவேஷன் இப்போ கொஞ்சம் சரியில்லை. இன்னும் பயோகான் இறங்க தான் வாய்ப்பு இருக்குது. பயோகான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கெட்ருடா ட்ரக்கோட பயோசிமிலர் ட்ரக்கோட அவங்க வந்து சேரோன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது வந்து அது வந்து ஒரு நல்ல நியூஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல நியூஸ்க்கு பார்த்துருங்க. இந்த அப்டேட்டுக்கு வந்த பிறகு நம்ம இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கலாம். அதே மாதிரி இப்போ என்ன பார்த்திங்கன்னா, ப்ரீமியர் எனர்ஜி வந்து அவங்க வந்து ஒரு 11,000 கோடி க்ரோர் அப்பெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனுவலாக.
அப்போ அது மூலமாக ப்ரீமியர் எனர்ஜி வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட் ஏற்றிருந்தாங்க. இது வந்து ப்ரீமியர் எனர்ஜிக்கு வந்து ஒரு நல்ல செய்தி தான். ஆனால் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் ப்ரீமியர் எனர்ஜி, வாரி எனர்ஜிலாம் இறங்கிட்டு தான் போகுது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல பொசிஷன் வரச்சே நம்ம அதை கன்சிடர் பண்ணுறது தான் நமக்கு நல்ல விஷயம். ப்ரீமியர் எனர்ஜி ரிசல்ட்டை விட்டுட்டாங்களான்னு இன்னும் தெரில. ப்ரீமியர் எனர்ஜி ரிசல்ட் வந்தால் நம்ம அதை பற்றி செக் பண்ணுவோம். இது இன்றைக்கி வந்து டிசிஎஸ் ஹெச்சிஎலோட ரிசல்ட் ஈவினிங் வருது. டிசிஎஸ் ஹெச்சிஎல் ரிசல்ட் வந்து ஈவினிங் வந்தப்பறம் நான் அதை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன்.